உரைநடையில் இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா வளர்தமிழ். அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இது 6வது புக்கில் ஃபஸ்ட்டு இருக்கிற பாடம் தான் இது, வளர்தமிழ். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது எளிமையானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்மொழி மூத்த மொழியாக இருக்கலாம், ஆனால் அது என்றும் இளமை மாறாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இளமை மாறாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்துலேயும் நம்ம தமிழை யூஸ் பண்ணோம், இந்த காலத்துலேயும் நம்ம தமிழை தங்கு தடையின்றி யூஸ் பண்ணலாம். அதனால் என்றைக்குமே இளமையாக இருக்கிற மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எளிமையானதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, எளிமையானது அப்படின்னு அதனால் சொல்கிறாங்க. அடுத்தது இனிமையானது ஏன் சொல்கிறாங்கன்னா, தமிழ் மொழியில் செய்யுளோ கவிதையோ எழுதும்போதெல்லாம் என்னென்னா ரொம்ப இனிமையாக இருக்குது, படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக இனிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. வளமையானது அப்படின்னா நிறைய சொற்கள் வளம் பெற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சொற்கள் தமிழ் மொழியில் இருக்குது. தமிழ்மொழி பிற எந்த மொழியோட துணையின்றும் தனித்து இயங்கும். அதனால் என்னென்னா ரொம்ப வளமையான மொழி தமிழ் அப்படின்றதுக்காக வளமானது அப்படின்னு சொல்கிறாங்க. காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்மொழியை காலத்திற்கேற்ப என்ன பண்ணுதான், தமிழ்மொழி தன்னை மாற்றிக்கிட்டு முன்னேறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. நினைக்கும் போதே நெஞ்சில் இனிக்கிற மொழி தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம் வாழ்வை செழிக்க செய்வதும் என்ன சொல்கிறாங்க, தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கும் தமிழ்மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்னா பாடத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. செம்மொழிகள் நிறைய இருக்குது இந்த உலகத்தில், தமிழும் ஒரு செம்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பாடத்துக்குள்ளே போகலாம். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளில் ஒன்று என்னன்னா மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. பரிணாம வளர்ச்சியில் நிறைய சிறப்பை மனுஷங்க அடைஞ்சாங்க. அதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா மொழின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி பரிணாம வளர்ச்சி நம்மளுக்கு குரங்குலேருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. குரங்குகளுக்கெல்லாம் மொழி தெரியுமா அப்படின்னா தெரியாது, பட் மனித இனத்துக்கு தெரியும். இது பரிணாம வளர்ச்சியில் நம்ம அடைஞ்ச சிறப்புகளில் ஒன்று தான் இந்த மொழி பேசுகிற விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற விலங்குகளுக்கெல்லாம் அது தெரியாது. மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது என்ன சொல்கிறாங்கன்னா மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற விலங்குகளுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்மளால் பேச முடியும், ஒருத்தர் என்ன நினைக்கிறோம் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறது தான் மொழி. அதனால் நம்மளால் மாற்றி சொல்லிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, மொழி எதுக்கு உதவுதுன்னா நாம் சிந்திக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்திக்கிறதுக்கு யோசிக்க மொழியை யூஸ் பண்ணுறோம். சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. நம்ம யோசித்ததை என்னென்னா வெளியே சொல்லவும் ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்கள்ட்ட நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொல்லவும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவது மொழியே. பிறருடைய கருத்தை நம்ம எப்படி அறிஞ்சிக்கிறோம் அப்படின்னாவும் அவங்க சொல்கிறத வச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம். இதனால் அவங்க நம்மள்ட்ட சொல்கிறதுக்கும் எது யூஸ் ஆகுதுன்னா மொழி தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உலகில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் மொத்தம் 6000த்துக்கும் மேற்பட்ட மொழி இருக்குது. இந்தியாவிலேயே நிறைய மொழி இருக்குது, நிறைய மொழி பேசுகிறவங்க இருக்காங்க. இவற்றுள் என்னென்னா சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய மொழி இருக்கலாம், ஆனால் எல்லா மொழியில் என்னென்னா எல்லா மொழியிலையும் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ரெண்டுமே இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில மொழியில் பேச்சு வடிவம் மட்டும்தான் இருக்கும், சில மொழிகள் என்னென்னா எழுத்து வடிவம் மட்டும்தான் இப்போ இருக்குது. இப்போ பேசுகிறதே இல்லை சில மொழிகள்லாம் யாருமே. ஆனால் தமிழில் அப்படி கிடையாது. தமிழில் என்னென்னா பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் நிலைத்து நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச் சிலவே. பல உலக மொழிகளில் இலக்கிய இலக்கண வளம் பெற்று திகழும் மொழிகள் ரொம்ப 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 கம்மி தான். அவற்றுள் செம்மை மிக்க மொழி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகள் தான் சில மொழி, அதை தான் செம்மொழின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியும் அத்தகைய சிறப்பு மிக்க செம்மொழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலே என்னென்னா நிறைய மொழி இருக்குது. முதல்ல அதில் எழுத்து வடிவம் பேச்சு வடிவம் ரெண்டுமே இருக்கிற மொழி ரொம்ப கம்மி தான். அந்த மொழிகளிலும் என்னென்னா இலக்கண இலக்கியம் வளம் பெற்று இருக்க மொழி ரொம்ப கம்மி. அந்த மொழிகளிலும் என்னென்னா செம்மையான மொழி ரொம்ப கம்மி, செம்மொழி ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் ஒரு மொழியாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தமிழ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க, தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் இலக்கியங்கள்லாம் மிகவும் இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓசை இனிமை, செய்யுள்லாம் கேட்கும்போது அந்த ஓசை அதுக்கு என்னென்னா இசை இருக்குல்ல, அந்த இசை இனிமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சொல் இனிமை,
நம்ம யூஸ் பண்ணுற சொல்லலாம் இருக்குல்ல, அதுவுமே இனிமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால வர பொருள் அதுவுமே இனிமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பொருள் இனிமை 3 இனிமையுமே தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பழமொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால என்ன சொல்ல வர்றார்? யாமறிந்த மொழிகளிலேனா அவருக்கு தெரிஞ்ச மொழிகளிலே என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்மொழி போல இனிமையான மொழி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரதியார் சொல்லியிருக்காரு. இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. மூத்த மொழினா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்று பிறந்தவள்னா என்னைக்கு பிறந்தவ அப்படின்னே தெரியாதவள் எங்கள் தாய் அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா, என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதியார் யாரை பற்றி சொல்கிறாருன்னா, பாரத தாய், அதாவது இந்தியாவை பற்றி சொல்லியிருக்காரு. இந்தியா ஒரு தாயாக என்னென்னா உவமைப்படுத்தி சொல்லியிருக்காரு பாரதியார். என்னென்னா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய்னா என்னைக்கு பிறந்தவ எங்கள் தாயினே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்தளவு ரொம்ப பழமையான நாடு இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பாரத தாய் அந்தளவு ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கருத்து யாருக்கு பொருந்தும்னு சொல்கிறாங்கன்னா, தமிழ் தாய்க்கும் பொருந்தும். அதாவது தமிழ் தாய்னு இங்கே யாரை சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். சாலைகள் முதல்ல சாலை விதிகள் தோன்றிட்டு தான் சாலைகள் தோன்றுச்சா அப்படின்னா இருந்திருக்காது. முதல்ல சாலைகள் தோன்றியிருக்கும், அப்புறமா அந்த வழியாக எல்லாமே பயணப்பட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் என்னென்னா நிறைய பேர் பயணப்படுறதால அதனால் என்னென்னா நிறையா ப்ராப்ளம் வரும். அதனால தான் அதை சமாளிக்கிறதுக்காக சாலை விதிகள் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்னென்னா இலக்கியம்னா என்னென்னா, இந்த மாதிரி பாட்டு எழுதுறது, கவிதை எழுதுறது தான் இலக்கியம். இதில் தான் முதல்ல தோன்றியிருக்கும். இது தோன்றினதுக்கு அப்புறமா தான் என்னென்னா இலக்கணம் தோன்றியிருக்கும். இலக்கணம்னா எழுதுகிற ரூல்ஸ் அப்புறமா தான் தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் என்னென்னா இலக்கியம் தோன்றதுக்கு பிறகு தான் இலக்கியம் தோன்றுறதுக்கு பிறகு தான் இலக்கணம் தோன்றியிருக்கும். அதுபோல் என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால் என்னென்னா தொல்காப்பியம் நமக்கு கிடைச்ச நூல்லே ரொம்ப பழமையான நூல் என்னென்னா தொல்காப்பியம் தான். அதனால் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இலக்கியம் தோன்றினதுக்கு பிறகு தான் இலக்கணமே தோன்றியிருக்கு. நம்மளுக்கு கிடைச்ச ரொம்ப பழமையான நூல் தொல்காப்பியம் தான். அந்த நூல் இலக்கண நூல். அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நிறைய இலக்கிய நூல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியமே ரொம்ப பழமையான நூல். அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நிறைய இலக்கிய நூல் இருந்திருக்கு அப்படின்னா தமிழ் எவ்வளோ பெரிய ரொம்ப பழமையான மொழியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, தொல்காப்பியம் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும். அப்படி என்றால் அதற்கும் முன்னதாக தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எளிய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த எளிய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியான மொழி எல்லாத்தை விட அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். உயிர்மெய் எழுத்துக்கள்னால் என்னென்னா, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் உயிர்மெய் எழுத்து வரும், உயிர்மெய் எழுத்து பிறக்கும். இப்போ இம் ப்ளஸ் அ சேர்ந்தா ரெண்டும் சேர்ந்தா ம அப்படின்னு பிறக்கும். இப்போ உயிர்மெய் எழுத்துக்களுக்கு தனியாக ஒரு ஒலி இருக்கா அப்படின்னா கிடையாது. உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் ஒன்றா ஒலித்தாலே உயிர்மெய் எழுத்துக்கான ஒலி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் மொழியை இயல்பாக படிச்சிடலாம். மற்ற மொழிகள் மாதிரி என்னென்னா இருக்காது. மற்ற மொழி மாதிரி என்னென்னா பேசுகிற மொழி படிக்கிற முறையெல்லாம் மாறாது. சொல் நம்ம யூஸ் பண்ணுற எழுத்துக்களை வச்சு படிக்கிற முறையெல்லாம் மாறாது. எல்லாமே எப்படி எழுதினாலுமே சரி, எழுத்துக்களை கூட்டி படித்தாலே தமிழ் மொழியை சுலபமாக படிச்சிட முடியும். இப்போ அ ப்ளஸ் மூ ப்ளஸ் து மூணுத்தையும் ஒன்றா படித்தாலே நம்மளுக்கு அந்தக்கான வார்த்தை வந்துடும். அமுது அப்படின்னு வார்த்தை வந்துடுது. சரிங்களா? அடுத்தது என்னென்னா, தமிழ் மொழியை எழுதும் முறை மிக எளிது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வலஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அ ஏ ஔ ந ஞ இதெல்லாம் என்னென்னா வலஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இடஞ்சுழி எழுத்துக்கள்னா ட ய ர இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, வலஞ்சுழி எழுத்துக்கள்னால் எப்படி இருக்கணும்னா, கடிகார திசையில் எழுதுனா வலஞ்சுழி எழுத்துக்கள். அதுவே எதிர் திசை, கடிகாரத்துக்கு எதிர் திசையில் எழுதுனீங்கன்னா இடஞ்சுழி எழுத்துக்கள். வலஞ்சுழி எழுத்துக்கள் பாருங்கள், அ
நான் எந்த பக்கமாக சுழிக்கிறேன்னா வலது பக்கமாக எழுதி சுழிச்சிருக்கேன். இந்த பக்கமாக வந்து இப்படி வந்திருக்கு அப்படின்றது இந்த பக்கமாக சுழிச்சு எழுதியிருக்கேன். அதனால் இதெல்லாம் வலஞ்சுழி எழுத்துக்கள். இப்போ ஏவும் பாருங்கள், ஏவும் நான் என்னென்னா வலப்பக்கமாக சுழிக்கிறேன், வலப்பக்கமாக சுழிச்சு எழுதுகிறேன், கடிகார திசை பக்கம். அதனால் இதெல்லாம் வலஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா இடப்பக்கமாக நம்ம எழுதுவோம், இடப்பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வலது பக்கம் முடிக்கிறோம். இதெல்லாம் வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடிகாரத்துக்கு எதிர் திசையில் இருக்கும், இந்த பக்கமாக ஆரம்பித்து இந்த பக்கமாக போகிறோம், அதனால் கடிகாரத்துக்கு எதிர் திசையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள்னு எழுத்துக்களை 2 விதமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாக இருக்கிறதால எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, அது எந்த இலக்கியத்தில் எடுத்தாளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து கேட்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. முதல்ல என்னென்னா தமிழ் அப்படின்ற சொல்லை வந்து எங்கே முதல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொல்காப்பியத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியம் நம்ம பார்த்தோம்ல, ரொம்ப பழமையான இலக்கண நூல் அப்படின்னு, அங்கே தமிழ் அப்படின்ற சொல்லை முதல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா தமிழ்நாடுன்ற சொல்லை எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இருக்க வஞ்சிக்காண்டத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிலப்பதிகாரம் வந்து கோவலன் கண்ணகி கதை, இது வந்து ஒரு 50 காப்பியம். இதில் வந்து தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தமிழன் அப்படின்ற வார்த்தையை எங்கே பயன்படுத்தியிருக்காங்கன்னா அப்பருடைய தேவாரத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார்த்தையை முதல்ல எந்த நூலில் பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன பாட்டு சொல்லியிருக்காங்கன்னா சீர்மை மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சீர்மை அப்படின்னா என்னென்னா ஒரு ஒழுங்குமுறையை குறிக்கிற சொல் தான் சீர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல்வகை சீர்மைகளில் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. தமிழ் மொழியில் வந்து பலவிதமான சீர்மைகளுக்கு பலவிதமான ஒழுங்குமுறை இருக்குது, அதில் அதோடைய சொல் சிறப்பு வந்து குறிப்பிடத்தக்கது. தமிழ் மொழியில் இருக்க சொல்லெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, சீர்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், உயர்திணை அக்ரிணை என்று 2 வகை திணை இருக்குது, நம்மளுக்கு தெரியும். உயர்திணை அக்ரிணை 2 திணை இருக்குது. உயர்திணைனா வந்து என்னென்னா மனிதர்களை குறிக்கும், அக்ரிணைனா மனிதர்கள் அல்லாத பிற உயிரினங்கள்லாம் குறிக்கும். வேறு உயிரினம்னா என்னென்ன, விலங்கு, பறவை இதெல்லாம் குறிக்கும். அது இல்லாமல் உயிர் இல்லாத வந்து பொருட்களையும் குறிக்கும். உயிர் இல்லாத பொருட்கள் வந்து இந்த பேனா, பென்சில் இதை கூட சொல்லலாம். இதுவும் என்னென்னா அக்ரிணையில் வரும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயர்திணையின் எதிர்ச்சொல் வந்து என்ன பண்ணணும், உயர்திணை அக்ரிணை 2 திணை இருக்குது. உயர்திணையோட எதிர்ச்சொல் வந்து தாழ்த்திணை அப்படின்னு சொல்லணும். ஆனால் வந்து தாழ்த்திணை அப்படின்னு கூறாமல் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்ரிணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிணையை பிரித்தா எப்படி படிக்கலாம்னா அல் + திணை, அல் கூட்டல் திணை அக்ரிணை அப்படின்னு வரும். உயர்வு அல்லாத திணைன்னு அர்த்தம். அல் கூட்டல் திணைனா உயர்வு அல்லாத திணை அப்படின்னு அர்த்தம் என்று பெயரிட்டனர் நம் முன்னோர்கள் வந்து என்னென்னா அல் + திணை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, உயர்வு அல்லாத திணைன்னு பேர் வச்சுருக்காங்க. சரியா? இப்போ வந்து தாழ்த்திணை அப்படின்னு சொல்லாமல் உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்கிறாங்க. தாழ்வு திணைன்னு சொன்னால் அதை வந்து இகழ்ந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு என்னென்னா உயர்வு அல்லாத திணை அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகற்காய் என்னென்னா கசப்பு சுவை உடையதான், ஆனால் அதை கசப்புக்காய் அப்படின்னு சொல்லாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. பாகு அப்படின்னா இனிப்பு, அல்னா இல்லைன்னு அர்த்தம், இனிப்பு இல்லாத காய் அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க. அதை கசப்பு காய்னே சொல்லியிருக்கலாம், பட் ஆனால் ஏன் அது மாதிரி சொல்லாமல் இனிப்பு இல்லாத காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் தமிழ்மொழி என்னென்னா சொல் சிறப்பில் ரொம்ப ரொம்ப சீர்மையான மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு பெயரிடுவதிலையும் சீர்மை மிக்கது தமிழ்மொழி அப்படின்னு அதனால் சொல்லியிருக்காங்க. சரியா? அதனால் தமிழ்மொழி சீர்மையான மொழி அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா வளமை மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் வளமை மிக்க மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ்மொழி. இலக்கண நூல்கள் மிகுதியாக இருக்கிற மொழி வந்து தமிழ்மொழி. தொல்காப்பியம், நன்னூல் இதில் 2மே வந்து இலக்கண நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்னா 8 தொகை 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது. சங்க இலக்கியம்னா சங்க காலத்தில் வந்து எழுதின இலக்கியம்னா சங்க இலக்கியம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எழுதின இலக்கியங்கள் தான் 8 தொகை 10 பாட்டு. இது போன்ற சங்க இலக்கியங்களும் இருக்கிற மொழி தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள், நாலடியார்லாம் அறநூல்கள், அறத்தை சொல்கிற நூல்கள்லாம் அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அறம்னா நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துக்களை சொல்கிற நூல்கள்லாம் அறநூல்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து திருக்குறள், நாலடியார்
இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க தமிழில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களையும் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பியம்னா ஒரு பெரிய கதை, அதான் அது காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் வந்து என்னென்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த புக்ஸ் எல்லாம் வந்து தமிழில் வந்து காப்பியம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இலக்கிய நூல்களும் இருக்குது, இன்னொரு பக்கம் இலக்கண நூல்களும் இருக்குது. இதனால் இலக்கிய இலக்கண வளம் பெற்றது தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வளமையான மொழி தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது, ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியின் சிறப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்றாக பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்மொழி வந்து ஒரு சொல்வளம் மிக்க மொழி, அதிகமாக சொல்வளம் இருக்குது. ஒரு பொருளோட பல நிலைகளுக்கும் வேறு வேறு பெயர் சூட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் இருக்குது அப்படின்னா, ஒரு பூவோட 7 நிலை, பூ அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம். ஆனால் அதோட 7 நிலைகளுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா 7 பேர் வச்சுருக்காங்க. தோன்றுவது முதல், ஒரு சின்ன மொட்டா தோன்றதுலேருந்து உதிர்ந்து போகிற வரைக்கும் மொத்தமாக 7 நிலைகளுக்கும் 7 பேர் வச்சுருக்காங்க தமிழ்மொழியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் பாருங்கள், இந்த படத்தில் ஃபஸ்ட்டு என்ன பேர் வச்சுருக்காங்க, அரும்பு, சின்னதாக அப்போ தான் வந்து விட ஆரம்பிக்குது. அடுத்தது மொட்டு, கொஞ்சம் பெருசாகுது. முகைனா அதுலேருந்து என்ன வந்திருக்கு, வெள்ளை மகரந்தம், அது வந்து வெளில வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது என்னென்னா கொஞ்சம் விரிய ஆரம்பிக்குது, அது மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா விரிஞ்சு போயிருக்கு, அதை வந்து அலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா லைட்டாக வாட ஆரம்பிக்குது, அதை வந்து வி அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக இருக்கிறது மொத்தமாகவே வாடிடுச்சு, அது பேர் செம்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பூவோட 7 நிலைக்கும் 7 பேர் வச்சுருக்காங்க. இதனால் தமிழ்மொழி என்ன சொல்கிறாங்கன்னா சொல்வளம் மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஓர் எழுத்தே வந்து ஒரு பொருள், ஒரு எழுத்தே என்னென்னா ஒரு சொல்லாக மாறி ஒரு பொருள் தரும், நிறையா பொருள் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மா அப்படின்ற சொல்லை கொடுத்துருக்காங்க. மா என்னும் ஒரே ஒரு சொல் வந்து என்ன எத்தனை பொருளை குறிக்குதுன்னா, மரத்தை குறிக்குது, விலங்கை குறிக்குதான், பெரிய அப்படின்ற பொருளில் வருது. மாநகரம் அப்படின்னு சொல்கிறோம், மாநகரம்னா பெரிய நகரம் அப்படின்னு அர்த்தம். மானா பெரிய அப்படின்றத குறிக்குது. திருமகள், திருமகள்னா லக்ஷ்மி, மகாலட்சுமியை குறிக்குது. அழகை குறிக்குது, அறிவை குறிக்குது, அளவை குறிக்குது, அழைக்கிறத குறிக்குது. மானா அழைக்கிறாங்க, ஒருத்தங்களை அழைக்கிறத குறிக்குது. துகள்னா சின்னதாக இருக்கிற துகள், அந்த கல் துகள் சொல்லுவாங்களே, கல் கட்டி, அது மாதிரி குறிக்குது. மானா மேன்மை, மேன்மையும் குறிக்குது. மாமனிதர் அப்படின்னு சொல்லுவோம்ல, மாமனிதர்னா மேன்மையான மனிதர் அப்படின்னு அர்த்தம். வயல் அப்படின்ற வார்த்தையும் குறிக்குது. வண்டு அப்படின்ற வார்த்தையும் குறிக்குது. இது மாதிரி மா அப்படின்ற ஒரே ஒரு எழுத்து தான், அது வந்து ஒரு சொல்லாக இருந்து இத்தனை பொருளை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, வளர்மொழி, தமிழுக்கு மூத்த மொழி என்னும் சிறப்பு பெயரும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்தமிழ்னா 3 தமிழ் இருக்குது. இயல், இசை, நாடகம் அப்படின்னு 3 தமிழ் இருக்குது. அதில் இயல் தமிழ் என்ன பண்ணுன்னா நம்மளோட எண்ணத்தை வெளிப்படுத்தும். இயல் தமிழ்னால் என்னென்ன எழுதுவாங்க அப்படின்னா, உரைநடை, அந்த செய்யுள்ளே வந்து எழுதுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து இயல் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதுறதுலாம் இயல் தமிழ். இசைத்தமிழ் அப்படின்னா பாடுறது, தமிழ் மொழியில் எழுதின செய்யுளெல்லாம் பாடுறது, கவிதை இதெல்லாம் பாடுறது இசைத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க, இயல் தமிழ் நம்ம எண்ணத்தை வெளிப்படுத்தும் பிறருக்கு. இயல் தமிழ்னால் எழுதுறது. இசைத்தமிழ்னா என்னது, உள்ளத்தை மகிழ்விக்கும், நம்ம கேட்கும்போது நம்ம உள்ளத்தை மகிழ்விக்கிறது இசைத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடகத்தமிழ் என்ன பண்ணுன்னா உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். நாடகம் போடுவாங்கள்ல, நாடகம் வந்து என்னென்னா சும்மா பொழுதுபோக்குக்கு மட்டும் இருக்கிற நிகழ்ச்சி கிடையாது. அது மூலயமா நம்ம வாழ்க்கையில் நல்ல நல்ல கருத்துக்கள் நிறைய சொல்லுவாங்க. அதனால் நம்ம உணர்வில் கலந்து என்ன பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையோட நிறை குறைகளையும் சுட்டி காட்டும் நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் என்னென்னா தமிழ்மொழி என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 நல்லா டெவலப் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு செய்யுளாக மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ கவிதை, புது கவிதை, இன்னும் நிறையா இருக்குது. வசன கவிதை, மரபு கவிதை, இப்படிலாம் நிறைய வந்து என்னென்னா இப்போல்லாம் வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரிலாம் நிறைய படைப்புகள் இப்போல்லாம் வெளிவருது. அடுத்தது துளிப்பா, இது மாதிரிலாம் வந்து என்னென்னா நிறையா தமிழில் வந்து என்னென்னா முன்னாடி வந்து இருந்த செய்யுளை விட இப்போ வந்து என்னென்னா அதிகமாக வந்து டெவலப் ஆகிட்டே வருது. நாளாக ஆக தமிழ்லேயும் வந்து தமிழ் மொழியிலும் நிறையா புது உத்திகள்லாம் கையாண்டு இது மாதிரி தயாரிக்கிறாங்க செய்யுளை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா தமிழ் கவிதை வடிவங்கள்
இதை சொல்லியிருக்காங்க. தமிழ் கவிதை வடிவங்கள் என்னென்னா செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா, இதெல்லாம் தமிழோட கவிதை வடிவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழோட உரைநடை வடிவங்கள் எதை சொல்கிறாங்கன்னா கட்டுரை, புதினம், சிறுகதை, இதெல்லாம் வந்து தமிழோட உரைநடை வடிவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது இந்த பாக்ஸை படிக்கணும். தாவர இலையோட பெயர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆல்னா வந்து என்ன? ஆல் அரசு, ஆல்னா ஆலமரம், அரசுனா அரச மரம், மானா மாமரம், பலாமரம், அடுத்தது வாழை மரம், இது எல்லாத்துக்குமே இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னென்னா அகத்தி, பசலை, முருங்கை, இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா இலைன்னு சொல்ல மாட்டாங்க, கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்க இலையை, இந்த தாவரத்தில் இருக்கிற இலை பேர் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அருகு, கோரை, இதெல்லாம் வந்து என்னென்னா புல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நெல், வரகு, இதெல்லாம் வந்து என்னென்னா தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மல்லி என்ன சொல்லுவாங்க? தழை அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லி தழை, கொத்தமல்லி தழை நம்ம வீட்டிலே சொல்லுவோம்ல. அடுத்தது சப்பாத்தி கள்ளி, தாழை, இதெல்லாம் வந்து மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கரும்பு, நாணல், இதெல்லாம் வந்து என்னென்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தோகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரும்பு நம்ம பார்த்துருப்போம், மேலே வந்து அந்த பச்சை கலர் இருக்கும்ல, அது வந்து தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. பனை, தென்னை எல்லாம் வந்து என்னென்னா ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலத்தில் பனை ஓலையெல்லாம் வந்து என்னென்னா ஒரு விஷயம் சொல்கிறதுக்கெலாம் வந்து மன்னர்கள்லாம் வந்து அதில் தான் எழுதி அனுப்புவாங்க, பனை ஓலை, அதெல்லாம் வந்து ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. கமுகுக்கு இன்னொரு பேர் தான் பாக்கு மரம். பாக்கு மரத்துக்கு வந்து என்னென்னா கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, இலைன்னு சொல்ல மாட்டாங்க, அதில் இருக்க இலையெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்னென்னா தற்பொழுது அறிவியல் தமிழ் மற்றும் கணினி தமிழ் என்று மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் தமிழ்னா என்னென்னா அறிவியலில் இருக்கிற சொற்களுக்கெல்லாம் தமிழ் படுத்தியிருப்பாங்க, அதுதான் வந்து என்னென்னா அறிவியல் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கணினி தமிழ்னா என்னென்னா கணினியில் யூஸ் பண்ணுற சொற்கள். கணினியில் என்னென்ன சொல்லலாம் யூஸ் பண்ணுவோம்? இன்டர்நெட்டுக்கு தமிழில் என்ன? இணையம், இது மாதிரிலாம் வந்து என்னென்னா தமிழ் படுத்தியிருப்பாங்க. கணினியில் யூஸ் பண்ணுற சொல்லலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூஸ் பண்ணுற சொல்லலாம் தமிழ் படுத்தியிருப்பாங்க, அதை தான் கணினி தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்று மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழை. அடுத்தது புதுமை மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் வளர்ச்சி ஆக தமிழில் வந்து அதுக்கு ஈக்குவலான தமிழ் வார்த்தை வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? இணையம்னா என்னென்னா இன்டர்நெட்டை தான் இணையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகநூல்னால் நம்மளுக்கு தெரியும், சோஷியல் மீடியாவான ஃபேஸ்புக் தான் வந்து முகநூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலனம் அப்படின்னா என்னென்னா வாட்ஸ்அப். அடுத்தது குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச், நம்ம வாய்ஸை வச்சே சர்ச் பண்ணுறோம்ல கூகுளில், அதான் குரல் தேடல். அடுத்தது தேடுபொறினா என்னென்னா சர்ச் இன்ஜின் வந்து என்னென்னா இந்த க்ரோம் இப்படிலாம் இருக்குல்ல, நம்ம ஏதாவது போய் சர்ச் பண்ணி பார்க்குறோம்ல, அதுதான் தேடுபொறி அப்படின்னு சொல்லுவாங்க, சர்ச் பண்ணுற இன்ஜின். செயலி அப்படின்னா ஆப், நம்ம மொபைலில் இருக்க ஆப், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க செயலி அப்படின்னு. தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்க்ரீனை வந்து தொடுதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. முதலிய சொற்களை இதுக்கே எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. செய்தித்தாள், வானொலி, இதில் கூட வந்து இதில் எல்லாத்துலேயும் என்னென்னா தமிழ் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அறிவியல் தொழில்நுட்ப மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல இருக்குது. இந்த நிலையில் தமிழில் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தக்கவையாக உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் இன்னமும் எழுத்து வடிவமே பெறாமல் நிறைய மொழி இருக்குது. ஆனால் தமிழ் மொழி எப்படி இருக்கான்? தமிழ் மொழியோட வரி வடிவ எழுத்துக்கள்லாம் என்னென்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அறிவியல் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்துகிற அளவு வந்து தமிழ் மொழியில் வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு மொழியை வந்து கணினியில் பயன்படுத்தணும்னா அது எப்படி இருக்கணும்னா அது எண்களோட அடிப்படையில் அமையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எங்கே சொல்லியிருக்காங்கன்னா வந்து தொல்காப்பியம், நன்னூல், இது எல்லாத்துலேயும் என்னென்னா நம்ம படிப்பதற்காக எழுதப்பட்டவை தான். ஆனால் அது வந்து கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா வந்து தமிழ் மொழி வந்து என்னென்னா எண்களோட அடிப்படையில் அமைஞ்சிருக்காங்க. இதை தான் நம்ம தமிழ் எண்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம், சின்ன வயசுலாம் படிச்சிருப்போம். தமிழ் எண்கள் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு கா, ஊ, 2க்கு வந்து ஊ அப்படின்னு இருக்கும். அடுத்தது 3க்கு நியூ அப்படின்னு இருக்கும். 4க்கு சாவே இப்படி மேலே வளைச்ச மாதிரி இருக்கும். 5க்கு ரூ அப்படின்னு இருக்கும். 6க்கு சூ அப்படின்னு இருக்கும். 7க்கு ஏ இருக்கும். 8க்கு ஆ இருக்குது. 9க்கு வந்து கூ அப்படின்னு இருக்குது. 10க்கு என்னென்னா கே போட்டு ஒரு 0 இருக்கும். அதாவது 10னா 1 0 போட்டிருக்காங்கல்ல, 1னா கே போட்டிருப்பாங்க, 0க்கு 0 போட்டிருப்பாங்க. இது மாதிரி என்னென்னா தமிழ் எண்கள் இருக்குது. இன்னும் 11லேருந்து போயிட்டே இருக்கும். இது மாதிரி எண்கள் எப்படி முடிவில்
அது மாதிரி என்னென்னா இதுவும் வந்து இதுக்கும் அது முடிவே கிடையாது. 11 அது மாதிரி போய்கிட்டே இருக்கும், இன்ஃபைனைட்டாக போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி எண்களோட அடிப்படையில் அமைஞ்சிருக்கதால தமிழ்மொழி வந்து கணினியில் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மூத்த மொழியான தமிழ் கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்மொழி வந்து மூத்த மொழி தான், ரொம்ப வயசான மொழி தான். இருந்தாலும் அது எப்படி இருக்காம், கணினியிலலாம் பயன்படுத்துகிற மாதிரி, இந்த காலத்தில் கணினியில் பயன்படுத்துகிற மாதிரி அது இளமையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் புது மொழியாகவும் திகழ்கிறது தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது தமிழ்மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமை அல்லவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளோட கடமை தான். ஓகே, இதோட வந்து என்னென்னா இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ.